நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100cc to 400cc வரைக்கும் இன்றைக்கி நிறைய பைக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கீங்க, இல்லை ஒரு அப்கிரேடுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த சிசியில் பைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ இருக்கும், மெயின்டெனன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த பைக்கு வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு தான் அடுத்த பைக்கை நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 100cc 400cc பைக்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இந்த பைக்கெல்லாம் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100cc and 125cc இது வந்து இந்தியாவில் பிரிக்க முடியாத ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். நம்மளோட அப்பா அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ் வந்து இந்த 100cc and 125cc தான் இருக்கும். இந்த பைக்ஸில் மேஜராக வர்றது ஹீரோ ஸ்ப்ளெண்டரு, ஷைனு, டிவிஎஸ் ரைடர் 125cc பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக எக்ஸ்ட்ரீம் 125cc லான்ச் பண்ணியிருக்காங்க. பஜாஜில் போனீங்கன்னா பல்சர் 125 இருக்குது, N125 இருக்குது. இந்த 100 and 125cc பெரிய அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் தான். ஸோ ஆவரேஜாக 55லேருந்து ஒரு 65 km/லிட்டரே கிடைக்குது இந்த பைக்கில். அண்ட் கம்பெனிஸ் நிறையா 70, 80, 90 கிளைம் பண்ணாலுமே ஆவரேஜாக 60ன்றது இந்த பைக்ஸோட மைலேஜாக இருக்குது. அண்ட் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 700 to 800 rupees இருந்தால் போதும் இந்த பைக்கோட ஜென்ரல் சர்வீஸ் முடிஞ்சிடும். ஸோ மெயின்டெனன்ஸுமே பெரிய அளவுக்கு தேவையில்லை. அண்ட் இந்த பைக்கோட ஓவராலாக யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சிட்டியில் இருக்கோம், சிட்டிலேருந்து கம்யூட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல பைக்கு. அண்டு டெலிவரி பர்சன்ஸு டெய்லி பைக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 100cc and 125cc ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு 100cc இல்லை 125cc பைக் இருக்குன்னா அந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ தருது அண்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 100cc and 125cc கான்ஸ் என்ன, அதாவது நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஸ்பீடு தான். ஸோ ஆவரேஜாக 50 to 60 km வந்து இந்த பைக்கால் க்ரூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் வரும் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே அதிகமாகிடும். ஸோ இந்த பைக்கை வந்து 50 to 60 ஓட்டிங்கன்னா நல்ல எக்கனாமிக்காக இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட இன்னொரு மேஜர் மைனஸாக நான் கருதுறது பார்த்தீங்கன்னா டயரோட விட்த்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ரெய்னி டைம்ஸில் ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வந்து எல்லா பைக்ஸுமே ABS ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கிட் இஷ்யூவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம ஒரு சேஃபாக ஒரு மைலேஜ் ஓரியன்டாக பைக் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 150cc and 160cc செக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு காலத்தில் 150cc பைக்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கருதப்பட்டுச்சு. ஏன்னா 150cc அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 150cc ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த 150cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா FZ வருது அண்ட் ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஹார்னட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 150cc நிறைய பைக்ஸ் இருக்குது. இருந்தாலுமே 150cc ரொம்பவே பவர்ஃபுல்லான பைக்கு அப்படின்னு சொல்லணும்னா இந்த R15 அண்ட் MT-15 தான் சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பைக்கு. பட் இந்த ரெண்டு பைக்கை தவிர மற்ற பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 45 km/லிட்டர் மைலேஜ் தருது. அண்ட் இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 70 to 80 மேக்ஸிமம். அண்டு நீங்கள் ஒரு மைலேஜாக ஓட்டணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 60 to 70க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் எடுக்கலாம் இந்த பைக்கில். அண்ட் நான் சொன்னல R15 அண்ட் MT-15 இந்த ரெண்டு பைக்ஸுமே இதை விட நல்ல க்ரூசிங் ஸ்பீடாக அட்டைன் பண்ணுது. அண்ட் மைலேஜுமே பார்த்தீங்கன்னா 45 to 50 கிடைக்குது எல்லா யூசர்ஸ்க்குமே. இந்த ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupeesலேருந்து 1200 rupees தான் மேக்ஸிமம் இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த பைக்கோட ஃபஸ்ட்டு பைக் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் இருக்குது. இந்த பைக் யாருக்கு சூட் ஆகும்னா நீங்கள் வந்து சிட்டி யூஸ் பண்ணுவீங்க நிறையா அண்ட் அக்கேஷ்னலாக ஹைவே யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த பைக்ஸை சூட் ஆகும். ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்க மாதிரி பைக்ஸு ஃபேமிலிக்கு சூட் ஆகாது. பட் இந்த பைக்ஸ் 150cc செக்மெண்ட்டு ஓரளவுக்கு ஃபேமிலிக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பைக் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பைக்கை வந்து காலேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான பைக்காக இருக்கும். ஏன்னா மைலேஜும் ஆவரேஜாக நல்லா தரும் அண்ட் லாங் ரன்னுக்குமே இந்த பைக் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாகவும் இருக்கணும், அக்கேஷ்னலாக ஹைவே யூஸ் பண்ணணும்னா இந்த 150cc செக்மெண்ட்டில் போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 180cc ஒரு செக்மெண்ட் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 180cc செக்மெண்ட் பைக்ஸே அந்தளவுக்கு இல்லை. ஸோ 200cc and 250cc செக்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம். 2012 ஃபஸ்ட்டு NS200 தான் இந்த 200cc பைக் செக்மெண்ட்டே ஓப்பன் பண்ணாங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி கரிஷ்மான்னு ஒரு பைக் இருந்தது கரெக்டு. ஸோ அந்த 2 பைக்ஸ் தான் இந்த 200cc விதை போட்டது. ஸோ இந்த 200cc பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக்காக தான் கருதப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு 200cc காமனாக நிறைய இடத்துல பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த 200cc பைக்ஸ் தான். பட் இந்த 200cc யங்ஸ்டர்ஸ் வாங்குறதுக்கு கேப்பபிளா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த KTM Duke 200 அண்ட் RC 200 நிறைய யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்க. இந்த 2 பைக்குமே இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் பைக்கு. இந்த பைக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுனாலையும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் நிறைய யங்ஸ்டர்ஸால் இந்த பைக்கை ஹேண்டில் பண்ண முடியல. முக்கியமாக இந்த 2 பைக்கு தான் நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறத நம்ம நியூஸில் பார்க்க முடியுது. இப்போ இந்த 200cc-க்கும் 250cc-க்கும் ஆவரேஜாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அக்ரெசிவாக ஓட்டலைன்னா இந்த 200cc-ல வந்து ஒரு 38 வரையும் கிடைக்கும். அண்ட் அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா 32, 35 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்கும். அண்ட் 250cc-ல பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா உங்களால் வந்து 30 தான் எடுக்க முடியும், 20 to 30. அண்ட் அக்ரெசிவாக இல்லை, நீங்கள் நார்மலாக க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 35 வரையும் நீங்கள் சாலிடாக எடுக்கலாம் 250cc-ல. ஸோ இந்த பைக்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணணும் நம்ம. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக 30 to 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற பைக்கை வாங்கணுன்னா நீங்கள் எவ்வளோ ஃபியூவல் காஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலேஜ் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் இல்லை 35 கிலோமீட்டர் இருக்குன்னா நீங்கள் தினமும் ஒரு 200 rupees கண்டிப்பாக பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு இந்த பைக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுவும் வந்து இந்த பைக்கே வந்து லோனில் தான் வாங்கணுன்னா அப்படின்னா இந்த 200cc தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரு 150cc செக்மெண்ட் போயிடுங்க. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், மைலேஜும் தரும், உங்களால் மெயின்டெனன்ஸும் பண்ண முடியும். ஸோ இந்த பைக்ஸ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆவரேஜாக ஒரு 1800 to 2000 rupees வருது. ஸோ ஒரு லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் நீங்கள் பார்க்கணும், உங்கள் லோனையும் அடைக்கணும், அண்டு மைலேஜுமே கன்சிடர் பண்ணி பார்க்கணுன்றப்போ இந்த 200cc என்ட்ரி லெவல் பைக்காக நான் கருதலை. ஸோ உங்களுக்கு இதை பற்றி கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 200cc ஏற்கனவே வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. பட் இந்த பைக்கில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னது பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு என்ட்ரி லெவல் டூரிங் பைக்குக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஒரு லாங் ட்ரைவ் பண்ணுவீங்க, ஒரு 100 to 200 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சு ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா இந்த 200cc வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பைக்கோட ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீடு 70 to 80லேருந்து 80 to 90 கூட நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம் எஃபர்ட்லெஸ்ஸாக. இந்த பைக்கை வந்து நீங்கள் டூரிங் பர்பஸ்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா லாங் டூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் தரும். ஒரு 40 வரையுமே நீங்கள் சாலிடாக 80ல் க்ரூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ டூரிங் பர்பஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300cc பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ தான் எமர்ஜ் ஆகி வருது. மெயினாக ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா CB300F இருந்தது அண்ட் இப்போது RTR 300 லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டூரிங்க்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பைக்கால் 90 to 100 ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ 100ல் க்ரூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஸோ இந்த பைக் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த பைக்கில் வந்து 30 to 35 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாங் டூர் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 வருது ஆவரேஜாக. ஸோ இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரையுமே பிடிக்குது. ஸோ இந்த பைக்ஸோட க்ரூசிங்க்காக இந்த பைக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் சிட்டி பர்பஸ்க்கு அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கில் பெருசாக மைலேஜும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிட்டி யூஸ்க்கு ஓவர் பவர்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 300cc பைக் தான். ஸோ இந்த பைக்கை பற்றின ரிவ்யூ அண்ட் வீடியோஸை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 300cc பைக் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா நீங்கள் ஒரு லாங் க்ரூசிங் பண்ணுறீங்க, லாங் டூர் பண்ணுறீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஹைவேஸில் ஈஸியாக வந்து 100 க்ரூஸ் பண்ணலான்றப்போ நம்ம எல்லா கார்ஸுக்குமே மேட்ச் பண்ணி ஒரு பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஆவரேஜாக ஹைவேஸில் கார்ஸ் பார்த்திங்கன்னா 80 to 90 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே ஸ்பீடில் நாமளும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு 300cc செக்மெண்ட் பைக் வச்சுருக்கீங்கன்னா அந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 350cc செக்மெண்ட் பைக்ஸு. இந்த பைக் வந்து பெரும்பாலும் ஏர் கூல்டாக இருக்குது. ஈவன் தான் 200cc எல்லாமே லிக்விட் கூல்டு கொடுத்தாலுமே இந்த 350cc செக்மெண்ட் ஏர் கூல்டாக இருக்கிறது காரணம் இது எல்லாமே க்ரூசர் டைப் பைக்ஸு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டைப் பைக்ஸ்ன்னு சொல்லலாம். 350cc மெயினாக வர பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350, ஹண்டர் 350, மீட்டியார் 350 எல்லாமே இருக்குது. அண்டு ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா CB350, ஹைனஸ் 350
அண்ட் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஒரு 350cc பைக் வருது. அண்ட் எஸ்டி ரோட்ஸ்டர்லேயும் ஒரு 350cc பைக் வருது. இந்த மாதிரி எல்லா பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா 350cc செக்மெண்ட்டில் நல்லா க்ரூசிங் பைக்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த பைக்கோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு ஹைவே டூரிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. இந்த பைக் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80 to 90 நல்லா க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹைவேஸில். அப்படியே சிட்டிக்கு வந்தோன்னா இந்த பைக்கோட மைலேஜ் 25 to 30 தான் மேக்ஸிமமே கிடைக்குது. ஸோ இந்த பைக் வந்து சிட்டிக்கு வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். பட் நீங்கள் ஒரு வெயிட்டட் பர்சனாக இருக்கீங்க, நல்லா பல்கியாக இருக்க மாதிரி மசில்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 350cc செக்மெண்ட் பைக்கை வாங்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் மைலேஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைனா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 400cc பைக்ஸு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா இந்த 400cc பைக்ஸ் தான். 400ccல மெயினாக வர்ற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் டியூக் 390, RC 390, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே ஃபேமஸான டாமினார் 400 பஜாஜோடது. அண்ட் பல்சர் NS 400Gயுமே புதுசாக பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது தவிர நம்ம ராயல் என்ஃபீல்டில் வந்தோன்னா ஹிமாலயன் 450, கொரில்லா 450யும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரம்பில் வந்தோன்னா ஸ்பீட் 400, T400லாம் நிறைய பைக்ஸ் இருக்குது. இந்த பைக்ஸோட மெயின் அட்வான்டேஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பைக் தான் சொல்லணும் இந்தியன் ரோட்ஸ்க்கு. ஏன்னா இந்த பைக்ஸால் ஈஸியாக வந்து 120ல் க்ரூஸ் பண்ண முடியும். இந்தியாவோட மேக்ஸிமம் ஹைவே ஸ்பீடு லிமிட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டரு. ஸோ இந்த 120 கிலோமீட்டருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பைக் வாங்கணும்னா இந்த 400cc பைக் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பைக்கோட மைலேஜ் தான். இந்த பைக்கோட மைலேஜ் நீங்கள் 120ல் க்ரூஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக வந்து 25 km/L தான் கிடைக்கும். ஸோ 25 km/Lன்னு போட்டோன்னா ஒரு லாங் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் ரொம்பவே கம்மி. இந்த பைக்கோட ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து மினிமம் 2000 to 2500 வரையுமே வருது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே இந்த பைக்கில் கொஞ்சம் ஹை தான் நம்ம மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட் டைம் பைக்கு பையர்ஸ் நிறைய பேர் இந்த டியூக் 390 அப்புறம் இந்த டாமினார் 400 இதெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. பட் அது என்னென்ன ஆகுதுன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு தான் போகுது. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து லாங் ரனில் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா தயவுசெய்து 400cc விட்டுட்டு ஒரு 200cc நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 400cc போகலாமா வேணாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு மைலேஜை பார்க்கல, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா இந்த 400cc ஒரு டூரிங்க்கு ஒரு நல்ல சாய்ஸு. முக்கியமாக டியூக் 390லாம் இருக்குது. இதை சில பேர் சிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சிட்டி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் நிறையா தெரியும். அண்டு ஃபேமிலி யூஸ்க்குமே இந்த பைக்ஸ் செட் ஆகுது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சடனாக ரைஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியாமையேனா கூட பின்னாடி இருக்கவங்க கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு டூரிங்க்கு 2 பேர் உட்காந்துட்டு நல்ல க்ரூஸ் ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸு. இந்த 400cc தாட்டி 600cc இருக்குது, 650cc இருக்குது, 800cc இருக்குது, 900cc இருக்குது. இதை பற்றிலாம் நான் ஏன் பேசலைன்னா ஸோ இது எல்லாமே காசு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். காசு இருக்கவங்க எத்தனை சிசின்னு பார்க்கவே தேவையில்லை, அவங்க எப்படி வேணால் வாங்கலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் அண்ட் செகண்ட் ஒரு அப்கிரேட் போகணுன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from KGF Moto.